இந்த செய்தியை வழங்குபவர்கள் 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். கான்டாக்ட் VCC நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட்டை, புதுச்சேரி. கடன் வழங்குவதாக கூறி புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த வாலிபருக்கு உடனடியாக லோன் பெறலாம் என்ற விளம்பரம் இன்ஸ்டாகிராம் மூலம் வந்துள்ளது. இதனை பார்த்ததும் வாலிபர் லோன் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்ததுடன் தன்னுடைய மொபைல் போனில் உள்ள நண்பர்கள் தொலைபேசி எண்கள், புகைப்படங்கள் ஆகியவற்றை மொபைல் ஆப் பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்துள்ளார். பின்பு 5000 ரூபாய் மொபைல் ஆப் மூலம் கடன் பெற்றுள்ளார். 2 நாட்களுக்கு பிறகுதான் தான் பெற்ற 5000 ரூபாய் தொகைக்கு அந்த மொபைல் ஆப்பில் இருந்து பேசிய நபர் 20000 கட்டுமாறு கூறியுள்ளதை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்பு தான் 5000 ரூபாய் மட்டுமே கடன் பெற்றதாக கூறியுள்ளார். அந்த மொபைல் ஆப் நிறுவனத்தில் இருந்து பேசிய நபர் 20000 ரூபாய் கட்டவில்லை என்றால் தங்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து நண்பர்களுக்கு அனுப்பி விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன அந்த வாலிபர் 20000 ரூபாய் பணத்தை கட்டியுள்ளார். அதன் பின்பு மேலும் 10000 ரூபாய் கட்ட வேண்டும் என மிரட்டியுள்ளனர். தன்னிடம் பணம் இல்லை என மறுத்ததால் அந்த வாலிபரின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது நண்பர்களின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியுள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக அந்த நபர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மேலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கூறுகையில், பொதுமக்கள் இணையதளங்களில் வரும் போலியான உடனடி லோன் மொபைல் அப்ளிகேஷன் விளம்பரங்களை நம்பி டவுன்லோட் செய்து கடன் பெற வேண்டாம் எனவும், அந்த மொபைல் ஆப் பதிவிறக்கம் செய்வதால் தங்களுடைய மொபைல்களில் உள்ள நண்பர்களின் தொலைபேசி எண்கள், புகைப்படங்களை அவர்கள் திருடி விடுவார்கள் எனவும், அந்த புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து தங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டியும் பணம் கேட்பார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கடந்த 5 நாட்களில் இதுபோல் 20க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரித்து வருவதாகவும், ஆண்கள் பெண்கள் என இரு பாலருக்கும் இதுபோன்ற மோசடிகள் அரங்கேறி வருவதாகவும் தெரிவித்தார். எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக 1930 எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் எனவும் அல்லது www.cybercrime.government.in என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் எனவும் கூறியுள்ளார். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.